இந்த நாள் உங்களுக்கு எப்படியாக இருந்தாலும், மகிழ்ச்சியோ சோர்வோ வெற்றியோ தோல்வியோ, இப்போது எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களில் ஒப்படைக்கும் நேரம் இது. நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை நினைத்து மனம் கலங்காமல், தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் உறங்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளில் நீங்கள் நல்லதை செய்திருந்தால் அது தேவனுடைய கிருபையால் தான் என்பதை நினைத்து நன்றியுடன் இருங்கள். ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அவற்றை தேவனிடம் மனதார சொல்லி மன்னிப்பை பெறுங்கள். தேவன் நம்மை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, திருத்தி வழி நடத்துவதற்காக நேசிக்கிறார். எப்படி ஒரு குழந்தை தன் தந்தையின் அருகில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உறங்குகிறது, அதே போல நாமும் தேவனுடைய அன்பில் பாதுகாப்பாக இருக்கிறோம். நாளைய நாள் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளை என்ன நடக்கும் என்பதை விட நம்முடன் யார் நடக்கிறார் என்பதே ரொம்ப முக்கியம். அது யாரும் இல்ல, நம்முடைய தேவன். வேதாகமும் நமக்கு 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது. இதை நாம் நிறைய முறை கேட்டிருக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் வைத்து விடுங்கள் என்று. இந்த இரவு உங்கள் உள்ளம் அமைதியடையட்டும், உங்கள் மனம் தேவனுடைய சமாதானத்தால் நிரம்பட்டும், உங்கள் உறக்கம் புதுப்பிப்பையும் உங்கள் நாளை புதிய நம்பிக்கையுடன் கொண்டு வரட்டும். இப்போது அமைதியாக கண்களை மூடுங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நிம்மதியாக உறங்குங்கள். ஆமேன். குட் நைட்.